வணக்கம். வெல்கம் டு மீல் தமிழ் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி வந்து சிக்கன் குழம்பு. இந்த சிக்கன் குழம்புக்கு தேவையான பொருட்கள், அப்புறம் இதை எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. சிக்கன், போன்லெஸ் சிக்கன் பார்த்திங்கன்னா 3/4 கிலோ எடுத்து வச்சுருக்கோம். இந்த சிக்கன் குழம்புக்கு தேவையான மசாலா பொருட்கள் பார்த்திங்கன்னா 2 விதமான மசாலா பொருட்கள் வந்து நம்ம அரைச்சி எடுத்துக்கிறோம். அதை நம்ம என்னங்கிறத பார்க்கலாம். மசாலா 1 வந்து பார்த்திங்கன்னா உளுத்தம்பருப்பு 1 டீஸ்பூன், மிளகு 1 டீஸ்பூன், வரமிளகாய் 5லேருந்து 10, பட்டை கொஞ்சம், கிராம்பு 4, ஏலக்காய் 2, அன்னாசிப்பூ 1, சோம்பு 1 டீஸ்பூன், வரமல்லி 4 டேபிள் ஸ்பூன், சீரகம் 1/2 டீஸ்பூன். இதிலே மசாலா 2 இதில் பார்த்திங்கன்னா சீரகம் கொஞ்சம், கசகசா 1 டீஸ்பூன், சின்ன வெங்காயம் 10லேருந்து 15, பூண்டு 10லேருந்து 15, இஞ்சி 2 இன்ச்சு, அப்புறம் தக்காளி வந்து 1/2 தக்காளி, பெரிய தக்காளி எடுத்து இது மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. இதை வந்து நம்ம தனியாக வந்து வதக்கி எடுத்துக்கிறோம். அப்புறம் இந்த சிக்கன் செய்யும் போது பெரிய வெங்காயம் ஒரு அரை வெங்காயம் இது மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. பூண்டு ஒரு 4, அதை வந்து நல்லா க்ரஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. மல்லி இலை அது லாஸ்ட்டாக நமக்கு தேவைப்படும், அது கொஞ்சம் எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் உப்பு, இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு. இந்த பிளேட்டில் பார்த்திங்கன்னா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி மசாலா 1, இதில் வந்து பார்த்திங்கன்னா வரமிளகாய், கொத்தமல்லி, சோம்பு, உளுத்தம்பருப்பு, மிளகு, பட்டை, ஏலக்காய், கிராம்பு, சீரகம் இதெல்லாம் வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா ஒரு பாத்திரத்தில் ஆயில் விட்டு இது காஞ்சதுக்கப்புறம் இதை வந்து ஃபுல்லாக நல்லா ஃப்ரை பண்ண போகிறோம். ஃப்ரை பண்ணும்போது நீங்கள் வந்து அடுப்பை வந்து மிதமான ஹீட்டில் வச்சுக்கோங்க, கருக விட்டுறாதீங்க. இது வந்து நல்லா உங்களுக்கு கமகமன்னு வாசம் வரணும், அந்தளவுக்கு நல்லா வந்து ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஃப்ரை பண்ணிவிட்டு கொஞ்சமாக நம்ம தண்ணி விட்டு அதை நல்லா வந்து அரைச்சி எடுத்து வச்சுக்கிறோம். இது மாதிரி நல்லா வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மசாலா 2 எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ அதே பாத்திரத்தில் கொஞ்சம் ஆயில் விட்டு அது நல்லா காஞ்சதுக்கப்புறம் சீரகம், கசகசா, அப்புறம் ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி சின்ன வெங்காயம் 10லேருந்து 15, பூண்டு ஒரு 10லேருந்து 15, அப்புறம் இஞ்சி இதெல்லாம் கட் பண்ணி இதோடு சேர்த்து உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணி நல்லா வதக்கி அதை வந்து நம்ம தனியாக அரைச்சி எடுத்து வச்சுக்கிறோம். இந்த மசாலாவில் பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து தேங்காய் ஆட் பண்ணலைங்க, தேங்காய் இல்லாமல் நாங்கள் பண்ணுறோம். ஸோ நீங்கள் தேங்காய் இல்லாமல் பண்ணிங்கன்னா அது ஒரு டேஸ்ட் கொடுக்கும் உங்களுக்கு. அந்த சிக்கன் குழம்பு பார்த்திங்கன்னா தேங்காய் இல்லாதனால அது நல்லா கொஞ்சம் காரமாகவும் இருக்கும், அந்த ஃப்ளேவர் வந்து நல்லாயிருக்கும். இங்கே பார்த்திங்கன்னா இந்த மசாலா 1 அப்புறம் மசாலா 2 இது ரெண்டையும் வந்து ஒரு பவுலில் அரைச்சதுக்கப்புறம் எடுத்து வச்சுருக்கோம். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தக்காளி அதை நம்ம வந்து இதை மாதிரி கட் பண்ணி அதை நல்லா வந்து வதக்கி எடுத்து வச்சுக்கிறோம். இந்த தக்காளி பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா இது மாதிரி நல்லா வதங்கி வந்துடணும்.
இங்கே பார்த்திங்கன்னா ஒரு அகலமான ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணி அது நல்லா காஞ்சதுக்கப்புறம் அதில் வந்து நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி பெரிய வெங்காயம், அரை வெங்காயம் கட் பண்ணி வச்சுருந்தோம். அதை நம்ம இதில் போட்டு நல்லா வதக்குறோம். இங்கே பார்த்திங்கன்னா இந்த வெங்காயம் நல்லா வதங்கி வந்துகிட்ருக்கு. இது மாதிரி நல்லா வதங்கினோன்னே சிக்கனை நம்ம வந்து ஆட் பண்ணுறோம். இதை வந்து நம்ம நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கலாம். ஒரு 1லேருந்து 2 நிமிஷத்துக்கு நல்லா வதங்கினோன்னா இதில் வந்து நம்ம வந்து மஞ்சள்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணி நல்லா வந்து ஒரு மிக்ஸ் கொடுக்குறோம். ஒரு 1லேருந்து 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிட்டு இந்த சிக்கன் குழம்புக்கு தேவையான அளவு உப்பு நம்ம வந்து ஆட் பண்ணுறோம். இப்போ வந்து இதை நல்லா வந்து நம்ம ஒரு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த சிக்கன் பார்த்திங்கன்னா இப்போ நல்லா வந்து மிக்ஸ் கொடுத்ததுக்கப்புறம் இதில் வந்து நம்ம ஏற்கனவே நம்ம அரைச்சி வச்சுருந்த மசாலா 1 அப்புறம் மசாலா 2 ரெண்டையும் வந்து சேர்த்து ஆட் பண்ண போகிறோம். அதுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே நம்ம வந்து இந்த தக்காளியை வந்து நம்ம வதக்கி வச்சுருக்கோம். அதை நம்ம இதோட நம்ம ஆட் பண்ணிடலாம். சேர்த்ததுக்கப்புறம் நல்லா வந்து ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கோங்க. மிக்ஸ் கொடுத்ததுக்கப்புறம் நம்ம இந்த சிக்கன் குழம்புக்கு தேவையான அளவு தண்ணீர் சேர்த்து ஒரு மூடி போட்டு நல்லா வந்து வேக விடுங்க. இந்த சிக்கனை வந்து நீங்கள் 20 நிமிஷத்துக்கு வேக விடுங்க. இந்த 20 நிமிஷத்துக்குள்ளார அடி பிடிக்காமல் பார்த்துக்கோங்க. அப்பப்போ மிக்ஸ் பண்ணி வேக விடுங்க. இந்த சிக்கன் பாருங்கள் நல்லா வந்துட்டுருக்கு. ஒரு 10 நிமிஷத்துக்கு மேலே ஆயிடுச்சுங்க. நல்லா வந்துட்டுருக்கு. 3/4 வாசி வெந்துருச்சு. இந்த டைமில் நீங்கள் வந்து உப்பு பத்தலைன்னா கொஞ்சம் ஆட் பண்ணி திரும்பவும் வேக விட போகிறோம். இப்போ பாருங்கள் இந்த சிக்கன் வந்து ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சுங்க. அருமையான காரசாரமான அந்த சிக்கன் குழம்பு எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் ஒரு 5 நிமிஷத்தில் இந்த சிக்கன் குழம்பு ரெடி ஆக போகுது. இப்போ நாங்கள் செஞ்ச மாதிரியே நீங்கள் வந்து வறுத்து அரைச்சி செஞ்சிங்கன்னா உங்களுக்கு சிக்கன் குழம்பு ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக கிடைக்குங்க. அது வந்து நம்ம உடம்புக்கும் நல்லது. எண்ணெய்லாம் மேலே வந்து பார்க்குறதுக்கே நல்லா அருமையான கலரில் வந்திருக்கு. இப்போ பாருங்கள் இந்த சிக்கன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதுக்கு வந்து நம்ம கடைசியாக கொத்தமல்லி இலை தூவி இறக்கி வச்சிடலாம். ஸோ ரொம்பவுமே சுவையான அருமையான காரசாரமான சிக்கன் குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்களும் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.